சிபிஎம் பிரமுகர் திரு அருணன் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைகிறார். வணக்கம் திரு அருணன், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த வைக்கம் வரலாறு பற்றிய விவரங்களை நீங்க பதிவு பண்ணுங்க. அதாவது இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த வைக்கத்துல அங்க இருக்கக்கூடிய கோயில் தெருக்களில் கூட கீழ் ஜாதியினர் எனப்பட்டவர்கள் நடக்க கூட முடியாது. அங்க சில அரசு அலுவலர்கள் இருக்கும், அதுக்குள்ள கூட போக முடியாது. யாராவது ஒருத்தர் மூலமா கொடுத்துதான் தங்களுடைய விண்ணப்பங்களை தங்களுடைய வேலைகளை செய்யணும். அப்படி ஒரு மிக மிக மோசமான நிலை இருந்தது. யாருக்கு? இந்துக்களுக்கு. இந்துக்களிலேயே சோகால்டு தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், எனப்பட்டவர்கள், அவங்களுக்கு இந்த கதி. அப்ப மாற்று மதத்தவர் பற்றி உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த தெருக்களிலே போக முடியாத நிலை இருந்தது. அப்ப அந்த உங்க வீட்டு மொட்டை மாடி உங்களுக்கு கை நிறைய சம்பாதிச்சு கொடுக்கும். இங்க ஒருத்தர் மாடி தொட்டு மூலமா மாசம் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி எப்படின்னு கத்துக்கோங்க. 20களில் காங்கிரஸ் இயக்கம் ஒரு முன்னெடுப்பு செய்தது. தெருக்களில் அனைத்து இந்துக்களும் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று ஒரு தொடர் போராட்டத்தை நடத்தியது. அந்த போராட்டத்துக்கு பொதுவாக காந்தியாருடைய ஆசி இருந்தது. ஆனால் என்ன சிக்கல் என்றால், காங்கிரஸில் இருந்த வேற்று சமயத்தவர், உதாரணமாக ஒரு கிறிஸ்தவர், அவர் மதுரக்காரர், அவர் அந்த போராட்டத்தில் பங்கு கொள்ளும் போது பிரச்சனை எப்படி இந்த சனாதனிகள் திசை திருப்பினாங்கன்னா, எங்க மத விவகாரத்துக்குள்ள கிறிஸ்தவர் எப்படி தலையிடலாம். அப்ப காந்தி என்ன ஆலோசனை சொன்னாருன்னா, ஐயா நீங்க மற்ற சமயத்தவர், காங்கிரஸ்ல மற்ற சமயத்தவர் கொஞ்சம் இந்த விவகாரத்துல இருந்து விளைவிக்கங்க. காங்கிரஸில் இருக்கக்கூடிய இந்துக்களே பிற இந்துக்களுக்காக போராடட்டும், ஆனால் போராட்டம் அவசியம், நான் அதை ஆதரிக்கிறேன். அப்ப போராட்டம் நடந்தது. அங்கே கேரளாவிலே, இந்த கேரளம் அன்றைய மலையாள பகுதியில் வைத்துக் கொள்ளும், அந்த பகுதியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் தொடர் போராட்டத்தை நடத்தி வந்தார்கள். ஒரு கட்டத்துல அவங்களெல்லாம் பிடிச்சி சிறையில் அடைக்கும் பொழுது தலைவருக்கு பஞ்சம் வந்து. அப்ப தமிழ்நாட்டு பகுதியினுடைய தலைவராக இருந்தவர் தந்தை பெரியார். அவருக்கு தகவல் வருது. அவர் என்ன பண்ணார்னா, டக்குனு கிளம்பி வைக்கத்துக்கு போயிடுறார். அந்த போராட்டத்துக்கு தந்தை பெரியார் தலைமை தாங்கினார். ஒரு கட்டத்துல அது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏன்னா அவருக்கே இருக்கக்கூடிய அந்த பேச்சாற்றல், அவருடைய அந்த பாரம்பரியம், மரபு, இதெல்லாம் பலருக்கும் தெரியும். அவர் பெரியார் களத்தில் குதித்து விட்டார் வைக்கத்தில் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கே சிக்கல், சனாதனிகளுக்கு அதை விட பெரும் சிக்கல். ஆகவே அந்த போராட்டத்தை சீர்குலைக்க அவங்க என்னென்னமோ முயற்சிகள்லாம் பண்ணாங்க. ஆனால் விடாமல் பெரியார் போராடினார். அதற்கு பிறகுதான் ஒரு வகையான சமரச ஏற்பாடு என்பது நடந்தது, காந்தி தலையிட்டு. ஆக இது ஒரு முக்கியமான சமூக சீர்திருத்த போராட்டம். இன்னும் சொல்ல போனால் பிற்காலத்தில் தந்தை பெரியார் உருவாக்கிய 1925 உருவாக்கிய குடியரசு ஏடு சுயமரியாதை இயக்கம், அதற்கும் இப்பொழுது 100 ஆண்டு. அந்த இயக்கத்திற்கு முன்னோடி இது. பிற்காலத்திலே பெரியார் கடவுள் மறுப்புல வந்தார். அது காரணம், சாதியே தேவைன்னா அது கடவுளுடைய ஏற்பாடுன்னு சொன்னதுனால கடவுள் மறுப்புக்கு வந்தார். ஆனால் ஆரம்ப கட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா சுயமரியாதை நோக்கோடு பிறப்பின் அடிப்படையில பேதம் பார்த்து ஒரே மதம்னு சொல்லி, ஆனா அந்த மத கோயிலுக்குள்ள அந்த மதத்தவரின் பெரும்பாலோரை அந்த தெருக்களில் கூட அனுமதிக்காதது என்பது கொடூரமான தீண்டாமை. அந்த தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும், இதோ நான் போர்க்களத்தில் என்று அவர் குதிச்சார். அதனுடைய 100 ஆண்டு விழாவை இன்றைக்கு கொண்டாடுவது என்பது சமீபத்தில் நடந்து வந்தது. அதையொட்டி வைக்கத்துல இருந்த பெரியாருடைய நினைவிடத்தை இன்னும் புதுமைப்படுத்தி, இன்னும் புதிதாக சில விஷயங்களை சேர்த்து மிக அருமையான முறையில தோழர் பினராயி விஜயன் தலைமையிலான இடதுசாரி அணியினுடைய தலைமையிலான கேரள மாநில அரசு அந்த ஏற்பாட்டை செய்து, மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் வரவழைத்து 2 முதலமைச்சர்களும் சேர்ந்து அந்த விழாவை நடத்தி கொண்டிருக்காங்க. அந்த புதிய கட்டமைப்புகளை திறந்து வச்சிருக்காங்க.
ஆகவே இது இரு மாநிலங்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே ஒரு உதாரணம். சுயமரியாதை இயக்கம், தீண்டாமை ஒழிப்பு, சமூக சீர்திருத்தத்திற்கு நாடு முன்னோடி, அதுதான் வழிகாட்டி என்பதை எடுத்து காட்டுகிற ஒரு நிகழ்வாக இந்த வைக்கம் நினைவக தரப்பு, அந்த புதுப்பிக்கப்பட்ட அந்த நிலையத்தினுடைய திறப்பு என்பது அமைஞ்சிருக்கு. நான் ரொம்ப அன்போடு நம்ம எல்லா மக்களையும் கேட்டுக்கொள்வேன். இது ஏதோ பெரியார் அவருடைய நினைவு என்பது மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்குமான ஒரு மிகப்பெரிய சாதனையை அன்றைக்கு அவங்க எல்லாம் நிகழ்த்தி காட்டினாங்க. இல்லை என்றால் இன்னைக்கு நமக்கு சுயமரியாதை இருக்காது, நம்ம புறந்தள்ளப்படுவோம். இந்துக்கள்லயே பல பேரு அவமரியாதை தான் மிஞ்சம். அவை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இயக்கத்தை அன்றைக்கு தந்தை பெரியார் நடத்தினார். காங்கிரஸ் இயக்கம் நடத்தியது. காங்கிரஸ் இயக்கத்துக்குள்ளதான் கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட எல்லாரும் அன்றைக்கு இருந்தாங்க 1970களில். ஆகவே இது ஒரு ஒட்டுமொத்தமான இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் செய்த ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம், போராட்டம். ஆகவே அந்த போராட்டத்தை இவ்வளவு அருமையாக அற்புதமாக 2 மாநில முதல்வர்களும் நடத்தி தந்தது என்பது நிச்சயமாக நம்முடைய நெஞ்சிலெல்லாம் நிரந்தரமாக குடியிருக்கும் என்று நான் மனதார நம்புகிறேன். இதை ஒட்டி நாம் மேலும் மேலும் அன்றைக்கு நடந்த ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த சமூக சீர்திருத்த செயல்கள், அதை நடத்திய நம்முடைய மகா வீரர்கள், அவங்க எல்லாரையும் கூட நாம் நினைவு கூறணும். நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் அவங்களை பற்றிய வரலாறுகளை படிக்கணும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்வேன். நன்றி திரு அருணன். இணைப்பில் இணைந்து வைக்கம் போராட்டத்தின் சிறப்புகளை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.